இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் ஐஸ்கிரீம் தான், பட் தாராளமாக இதை நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் விப்பிங் க்ரீமு நீங்கள் எந்த விப்பிங் க்ரீம் பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் விப்பிங் க்ரீம் வந்து 200 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் நல்லா சில்டாக இருக்கணும். 200 கிராம்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா நம்ம ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெசலும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களோட ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக வரும், ஸ்மூத் அண்ட் சில்கியாக வரும். ஸ்பீட் 1ல் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் நிறையா மெத்தட்ஸை நம்ம செய்யலாம். அதில் இருக்கிறதுலே சிம்பிளான மெத்தட் தான் இது. இப்போ வரைக்கும் நான் ஸ்பீட் 1ல் தான் வச்சு பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த பீட்ஸ்லாம் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு, தெரியுதுங்களா? இன்னும் நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக் வரணும். ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்பீட் 2க்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்தோடனே ஸ்பீட் 2ல் பீட் பண்ணிடக்கூடாது. இப்போ 3rd ஸ்பீடில் வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்காக வந்துச்சுன்னா போதும், நீங்கள் அப்படியே பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறோம். நீங்கள் எந்த கண்டென்ஸ் மில்க்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் உங்ககிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எசன்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஆனால் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸாக்ட் நம்ம ஷாப்பில் வாங்குகிற வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். விப்பிங் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க் எல்லாமே வந்து நல்லா சில்டு டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிடுங்க. 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை, ஃப்ரீசர். 8 to 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் செஞ்சதை ஓவர் நைட்டில் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ தான் நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். நல்லாவே உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஸ்கூப் வச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் கரெக்டாக பீட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமினஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு தான் நம்ம இந்த ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஒரு மெத்தட்னு கிடையாது, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பிஸ்னஸ் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட கோவை சகோதரிகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றி நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.